பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நம்ம ஒரு புதிய வருடத்தை இந்த ஒரு துவாவை ஓதி தொடங்குங்க. உங்களுக்கு வருடம் முழுவதும் ரஹ்மத்தும் பரக்கத்துமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு வருடமே நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கழிந்து அடுத்த ஒரு வருடம் வருது. ஆயுள் காலம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சிட்டு தான் வருது. இந்த துவா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த துவா தான் அல்லாஹும்ம அதிஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ சலாமத்தி வல் இஸ்லாமி வ ஜிவாரின் மினர் ஷைத்தானி வ ரில்வானி மினர் ரஹ்மான். யா அல்லாஹ், எனக்கு இந்த வருடத்தில் பாதுகாப்பை கொடுப்பாயாக, நம்பிக்கையை கொடுப்பாயாக, இஸ்லாத்தை கொடுப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இன்னும் ஷைத்தானை விட்டும் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய திருப்தியை கொண்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறதை நம்ம துவா செஞ்சுக்கணும். இப்படி நம்ம கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த வருடத்தில் தேவையான பாதுகாப்பையும் கொடுத்து அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நமக்கு கொடுப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் இப்போது ரஜப் மாதத்தில் இருந்துட்டு இருக்கோம். ரஜப் மாதம், ஷாபான் மாதம், ரமலான் மாதம், இது எல்லாமே சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. அது எல்லாமே இந்த புதிய ஆண்டில் தான் நம்ம அடைந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி நெருக்கத்தில் இருக்குது. பிப்ரவரியிலலாம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பல ஆண்டுகளாச்சு இப்போ கொண்டிருக்கு. ஒரு புதிய வருட தொடக்கத்திலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ரஜபு, ஷாபான், ரமலான் எல்லாம் கிடக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்து கொள்ளுங்க. இந்த மாதம் நல்லா அமல் செய்யணும், நமக்கு ஆரோக்கியம் இருக்கணும். இனி வரக்கூடிய 3 மாதமும் நமக்கு வெற்றிகரமாக இபாதத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நம்ம கேட்பது கிடைக்கணும் அப்படிங்கிறதை கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரஜப் மாதமாக இருக்குது. இந்த புனிதமிக்க மாதத்தில் எல்லாரும் என்ன பண்ணுங்க, அதிக நல்லமல்களை செய்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதம் அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கான். இதில் நல்லமல்கள் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் இருப்பது ரொம்ப அவசியம். பாவம்னா முக்கியமாக இந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை ஃபோனில் பார்க்குறத விட்டுருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நாமளே செய்யக்கூடிய அநியாயமாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் செஞ்சுட்டு ரஜபுடைய சிறப்புகள் கிடைக்கல, ரஜபுல எனக்கு துவா கபூல் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், ரஜப் மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதம், அதில் அதிகமாக நல்லமல் செய்யுங்க, பாவம் செய்வதை தடுத்து கொள்ளுங்கன்ட்டான். அதை நீங்கள் பின்பற்றினாவே போதும். இந்த ரஜப் மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் பரக்கத்துகளும் உங்களுக்கு கிடைச்சிரும். ரஜப் மட்டும் கிடையாது, நம்ம சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய மாதங்களும் இப்படிப்பட்ட மாதங்கள் தான். இந்த 90 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்கள் கைவிடப்பட வேண்டிய நாட்களாகவும் மாதங்களாகவும் வாரங்களாகவும் தான் இருக்குது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் தீமையான விஷயத்திலிருந்தும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம குறுகிய நேரத்தில் ஒரு சிறந்த அமல்களை கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.